இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாரிசன் படத்தோட ரிவ்யூ. வாங்க சார், ஜாலியா இருக்கும். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கோவை சரளா அண்ட் விவேக் பிரசன்னான் இவங்க 4 பேர் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி லிவிங்ஸ்டன், ரேணுகா, சித்தரான்னு சொல்லி இவங்க எல்லாருமே சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெளியே வர ஃபகத் ஃபாசில் அவர் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போறாரு. போற இடத்துல தான் தெரியுது அந்த இடத்துல வடிவேல சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் வடிவேல் சொல்றாரு, எனக்கு அல்சைமர் இருக்கு, அதனால என்னை ரிலீஸ் பண்ணி என்னோட பையன் என்னை கட்டி போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, என்ன ரிலீஸ் பண்ணி விடு, நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லி அங்கேயே அவரை ரிலீஸ் பண்ண காசு எடுக்க ஏடிஎம் போறாங்க. போன இடத்துல தான் தெரியுது வடிவேல் சார் அக்கவுண்ட்ல 25 லட்சம் இருக்கு. ஃபகத் ஃபாசில் தான் திருடனாச்சே, 25 லட்சத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா விடுவார்? வடிவேல்கிட்ட நீ எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்ல அவங்க போக வேண்டிய இடத்துக்கு இவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த ரோட் ட்ரிப்ல என்னெல்லாம் ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன், கொஞ்சம் கியர் தான் மாத்துவேன். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேவும் அண்ட் டைலாக் ரைட்டிங். வெறும் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல மட்டுமே வச்சு எழுதி இருக்க ரைட்டிங்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். சின்ன சின்ன ஹியூமர், வடிவேல அண்ட் ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. குறிப்பா இவங்க 2 பேர் மட்டுமே வச்சு ஃபுல்லா எடுத்திருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஒரு பயங்கரமான ரைட்டிங்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளான டைலாக்ஸா இருந்தாலும் அது டெலிவரி பண்ற விதம்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, ஆகாயத்துல வாழ்ற கொக்குக்கு இந்த தண்ணியில இருக்கிற மீன் எப்படி இறையாச்சு அப்படின்ற டயலாக்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்துல பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில வாழ்ற மீன் சாப்பாடு வந்துச்சு. வெறும் பணத்தை திருடுறத மட்டுமே கான்செப்டா இருக்கணும்னு நினைச்சு நம்ம பாக்குற இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல அதோட ஜேர்னரே வேற பக்கம் டோட்டலாவே மாறுது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலா இருந்தாலும் சரி, வடிவேலா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே பயங்கரமா நடிப்பாங்கன்னு சொல்லலாம். அதுலயும் ஃபகத் ஃபாசில் அவரோட ஆக்டிங்ல இதுவரையும் நம்மளை ஏமாத்தினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது வடிவேல் இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலை விடவே ரொம்ப பெட்டரா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபகத் ஃபாசிலோட படமா இருக்கிற இந்த மாரிசன் டோட்டலாவே செகண்ட் ஹாஃப்ல வடிவேல் சார் படமா மாறுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, ரொம்பவே இன்னசென்ட்டா நடிச்சிருக்க கேரக்டர், பிஃபோரா என்ன நடந்துச்சுன்றதே மறந்து நடிக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா நம்மளை ரசிக்க வைக்குது. அண்ட் இந்த படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோட பாட்டா இருந்தாலும் சரி, இதுக்கான பிஜிஎம்மா இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இந்த அளவு பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு. என்னதான் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் இந்த படத்தோட கோர் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நமக்கு சீன் வழியா காட்டாது ஒரு நல்ல ஐடியானே சொல்லுவேன். அந்த மாதிரி நல்ல ஐடியாவா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுதுன்ற எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்லயும் நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணி கிளைமேக்ஸ் முத கொண்டு நமக்கு முன்னாடியே வர வச்சிடறாங்க நம்ம மைண்ட்ல, இப்படிதான் அந்த படம் இருக்க போகுது. அண்ட் இதை விட இதுல மிகப்பெரிய குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல வடிவேல் மேல இருக்கிற சந்தேகம் அது ஒரே போன் கால்ல மாறுறதெல்லாம் நம்பவே முடியும். ஏன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு வர அந்த மாற்றம் ஒரு சீன் வழியாவோ இல்ல டைலாக் வழியாவோ அது கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர பிளாஷ்பேக் நமக்கு போர் அடிக்காம ரொம்பவே சீக்கிரமா முடிகிற அந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் எமோஷனலா ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கும். பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துல. என்னதான் இந்த சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு இவங்க 2 பேரோட ஆக்டிங் அந்த மைனஸ் எல்லாம் கவர் பண்ணி எண்டு வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை மட்டுமே ரசிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா கமர்ஷியல் படத்துல வர மாதிரியே ஒரு ப்ரெடிக்டபிளான கிளைமேக்ஸ் தான். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்காலாம் இல்லாம ரொம்பவே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா, ஒரு பெஸ்ட் எபோ ஆவரேஜான படம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர் போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ மிஸ் பண்ணாம தியேட்டருக்கு இந்த வாரம் போய் பாருங்க. அண்ட் நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நாம மருதி அல்சி மிஸ் பண்ணல வேற